Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 7. பார்ட் 6 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் நாம் வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஹவு டு செலக்ட் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் செலக்டிங் கரெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், disadvantages of selecting wrong instrument, how to handle instruments, இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம். ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னா கேலிப்ரேட்டிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கேஜஸ், ஸ்டோரிங் அண்ட் ப்ரிசர்விங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் கேஜஸ், issuance and receipt of measuring instruments, inspection and verification of instruments, maintenance and minor repairs of instruments and gauges, record keeping and documentation, support for first article and in-process inspections, training and awareness programs to the users, gauge and fixer validation, internal auditing and QMS compliance, அதாவது quality management system compliance. இந்த 10 மெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு 5 ஆக்டிவிட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேலிப்ரேட்டிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கேஜஸ். Calibrate instruments like vernier calipers, micrometers, dial indicators, bore gauges, etc. ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் வெர்னியர் கேலிப்பர், மைக்ரோமீட்டர், டயல் இண்டிகேட்டர், போர் கேஜ் இந்த மாதிரியான சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸை எல்லாம் கேலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது இன்னோஸ்லேயே கேலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களால கேலிப்ரேட் பண்ண முடியாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேர்ட் பார்ட்டியில் கொடுத்து கேலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ஷூர் ட்ரேசபிலிட்டி டு நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். எக்ஸாம்பிள் NABL, ISO, NIST. இன்டர்னலாவோ இல்லை எக்ஸ்டர்னலாவோ கேலிப்ரேட் பண்ணும்போது அந்த கேலிப்ரேஷன் NABL, ISO, NIST இதோட ரெக்குயர்மெண்ட்ஸை எல்லாம் மீட் பண்ணுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் கேலிப்ரேஷன் ரிசல்ட்ஸ் அண்ட் அப்டேட் கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ். கேலிப்ரேஷன் பண்ணும்போது வந்த ரிசல்ட்டையும் இல்லை வெளியே நம்ம தேர்ட் பார்ட்டியில் கொடுத்து கேலிப்ரேட் பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டையும் பத்திரமா வச்சுருக்கணும். மெயின்டைன் கேலிப்ரேஷன் ஷெடியூல் அண்ட் ஃப்ரீக்வன்சி சார்ட்ஸ். எல்லா கம்பெனிலையும் இயர்லி கேலிப்ரேஷன் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேலிப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேலிப்ரேஷன் ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கேஜஸை கேலிப்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய மெயின் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து ஸ்டோரிங் அண்ட் ப்ரிசர்விங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் கேஜஸ். ஸ்டோர் மாஸ்டர் கேஜஸ் லைக் ரிங் கேஜஸ், பிளக் கேஜஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம்லையும் கண்டிப்பாக சில மாஸ்டர் கேஜஸை வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிங் கேஜ், பிளக் கேஜ், த்ரெட் பிளக் கேஜ் இந்த மாதிரியான சில மாஸ்டர் கேஜஸை வச்சுருப்பாங்க. அதை இன்டர்னல் கேலிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸையும் வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். மெயின்டைன் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்ஸ். டெம்பரேச்சர் 20 டிகிரி சென்டிகிரேட், ஹியூமிடிட்டி 50% டு ப்ரிவெண்ட் மெஷர்மெண்ட் வேரியேஷன். நார்மலாக ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் 20 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹியூமிடிட்டியை 50% இருக்கான்னு என்ஷூர் பண்ணுவாங்க. எதுக்காக இதை மெயின்டைன் பண்ணணும்னா அப்போ தான் மெஷர்மெண்ட் வேரியேஷன் வராது. இல்லைன்னா டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம்லையும் இந்த ரெக்குயர்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. யூஸ் ஆன்டி கரோசன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங்ஸ். மாஸ்டர் கேஜஸில் ஆன்டி கரோசன் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது ரஸ்ட் ப்ரிவென்டிவ் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை மைல்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் அது சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கவர் பண்ணி வைப்பாங்க. டேக் அண்ட் லேபிள் ஈச் கேஜ் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரேசபிலிட்டி. ஒவ்வொரு மாஸ்டர்லையும் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன் டேக் இல்லை லேபிளை வந்து நம்ம ஒட்டி வைக்கும்போது அதை நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மாஸ்டர்ஸ் அண்டு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு issuance and receipt of measuring instruments. Issue measuring instruments and gauges to production, inspection and R&D departments. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கோ இல்லை இன்ஸ்பெக்ஷனுக்கோ இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுப்பாங்க. மெயின்டைன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர்ஸ் ஆர் டிஜிட்டல் லாக்ஸ் வித் டேட், யூசர் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ்.
இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன டேட்டில் கொடுக்குறாங்க, அந்த யூசர் நேம் என்ன, ரிட்டர்ன் எப்போ கொடுப்பாங்கங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ தான் அதை ட்ரேஸ் பண்ணி அவங்களால மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க முடியும். செக் கண்டிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்பான் ரிட்டர்ன். இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கண்டிஷன், 0 எரர், டேமேஜ், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து ரிசீவ் பண்ணுறதுல இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து இன்ஸ்பெக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பெர்ஃபார்ம் விசுவல் அண்ட் ஃபங்க்ஷனல் இன்ஸ்பெக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ். சில சமயம் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம்லேயே சில இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், இல்லை கேலிப்ரேஷன் பண்ணுவோம். அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை விசுவலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் நல்லா இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ஆக்டிவிட்டியை ரெகுலராக ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் பண்ணுவாங்க. வெரிஃபை கண்டிஷன் அண்ட் அக்யூரேசி ஆஃப் நியூலி பர்ச்சேஸ்டு கேஜஸ். பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் வான் அவுட் ஆகும்போதோ இல்லை டேமேஜ் ஆகும்போதோ புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கேஜஸையும் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அதோட அக்யூரேசியை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்ஸ்பெக்ட் கிரிட்டிக்கல் மெஷரிங் டூல்ஸ் யூஸ்டு இன் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் NPD ஆர் ட்ரையல்ஸ். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை ட்ரையல்ஸ் எடுக்கும்போதோ சில கிரிட்டிக்கல் மெஷரிங் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் அண்டு மைனர் ரிப்பேர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு கேஜஸ். கண்டக்ட் மைனர் ரிப்பேர்ஸ் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் டயல் பாயிண்டர் கரெக்ஷன், ஸ்க்ரூ டைட்டனிங். ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் சின்ன சின்ன மைனர் ரிப்பேரையும் மெயின்டெனன்ஸையும் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு டயல் பாயிண்டரோட 0 எரரை கரெக்ட் பண்ணுறது, வெர்னியர், மைக்ரோமீட்டர் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்தால் அதை டைட் பண்ணுறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன மைனர் மெயின்டெனன்ஸையும் ரிப்பேர்ஸையும் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ் வான் பார்ட்ஸ் லைக் ஆன்வில்ஸ், ஜாஸ் ஆர் கான்டாக்ட் டிப்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஆன்விலோ இல்லை ஜாஸோ இல்லை கான்டாக்ட் டிப்ஸோ வான் அவுட் ஆயிரும். அதை ரீப்ளேஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியையும் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூம்லேயே பண்ணுவாங்க. க்ளீன் அண்ட் லூப்ரிகேட் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெகுலர்லி. ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை ரெகுலராக க்ளீன் பண்ணணும், லூப்ரிகேட்டும் பண்ணணும். ரெகுலராக க்ளீன் பண்ணலைன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அக்குமுலேட் ஆகி அந்த மெஷினோட அக்யூரேசியை கெடுத்துரும், இல்லை அந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போய் மெஷினோட ஃபங்க்ஷனையே அஃபெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி ரெகுலராக லூப்ரிகேட் பண்ணலைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மூவிங் பார்ட்ஸ் வந்து சீக்கிரம் ரஸ்ட் ஆயிரும். அதுவும் மெஷினோட அக்யூரேசியையும் ஃபங்க்ஷனையும் பாதிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் மெயின்டெனன்ஸையும் ரிப்பேர்ஸையும் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூமில் ரெகுலராக பண்ணுவாங்க. பெரிய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை ரிப்பேரோ பண்ண வேண்டியிருந்ததுன்னா வெளியே தேர்ட் பார்ட்டியில் கொடுத்து அதை பண்ணிப்பாங்க. சின்ன ரிப்பேரையும் மெயின்டெனன்ஸையும் பண்ணும்போது நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும். இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கேஜையும் நம்ம எப்பயும் தயாராக வச்சிருக்கலாம். இல்லைன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால இன்ஸ்பெக்ஷன் டிலே ஆகி கம்பெனியில் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டாண்டர்ட் ரூம் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 7 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை மீட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.